ஏஞ்சலும் சேர்ந்து தான். நீங்கள் முன்வருவாங்க. உங்களுக்கு நம்ம பாஸ்டர் டானியனுடைய பொண்ணு, பாஸ்டருடைய பொண்ணு தான் ஆடணும். அவங்களும் உங்களுடைய டீம். ಪಾಸ್ಟರ್ ಮಗಳು ಆಗಿದ್ದಾರೆ. நம்ம ஒரு நிமிஷம் எழுதிட்டு ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ಒಂದು ನಿಮಿಷ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்ம சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நம்ம பிள்ளைங்க நம்ம சபை மக்கள். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ಒಂದು ನಿಮಿಷ ಕಾಲ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. வேற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நமக்கு இனி வேற பிள்ளை ஆகாட்டி வேற வரப்போகிற வேற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ನಮಗೆ ಮುಂದೆ ಆಗಲಿಲ್ಲ ಬರುತ್ತಾ ಜನರೇಷನ್ ಅಲ್ಲಿ ಆಗುವ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕರ್ತಾವೇ, ನಾವು ಒಮ್ಮೆ ಜೆಬಿக்கிறோம். ಕರ್ತನೇ, ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಎಲ್ಲರೂ ಜೆಬಿக்கிறோம். ಫಾಸ್ಟ್ ಐಸೆಕ್ ಒಂದು ಜೋಮ್ ಮಾಡಿ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುವಾಗ ಐಸೆಕ್ ಆಗಿರುವ. Gracious loving Heavenly Father, Lord, we give all the glory to you. We lift up your name at this time, Father. As your word says, God, where 2 or 3 people are gathered in your name, you are in our midst. Father God, thank you for this wonderful moment, wonderful day, God. We know, Lord Jesus, you are leading us, you are guiding us, Father God. We pray for your protection over the pastor's children, of God, Jesus. You use them, O God. What a mighty God is so. Angels bow before you. Heaven and earth adore you, Father, Lord Jesus. We want the light of the Lord to shine upon them, O God. We pray for the protection over them, O Father, Lord. God, over the evil dangers of God, over the calamities of God, over the powers of the darkness of God. You will bless them, you will lift them, and you will use them in the city of Bangalore, O Father. And Bangalore will never be the same, O God. We will see some transformation, we will see some change, O God. We glorify your name, and Lord, we pray for all the beloved pastors who have come today, O Father, Lord, for this wonderful celebration. And Holy Spirit, we know that you are leading us and guiding us. We give all the glory, we give all the domain riches and praises unto your name. In the matchless name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Thank you, Pastor Isaac, for praying for this ministry. Thank you. ஸ்தோத்திரம். நிறைய பேர் ப்ரேயர் வாக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப பேர் வைக்கப்பட்டீங்க. அவன் சொல்லிட்டீங்களா? நான் எனக்கு ஒரு 12 years 13 years இருக்கும். நான் இந்த பேக்ரவுண்டு காவடி வரும். காவடிக்கு தெரியுங்களா? காவடி என்ன பண்ணுவாங்கோ, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவன் தண்ணி அடிக்கிறவன், டம் அடிக்கிறவன், எல்லாம் மாதிரி ஆள் போடா போய் காவடி காலில் போய் படுறா, தாடி போட அவனுக்கு ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதம். அவன் கண்ட கெலிஜில் காலை வச்சுட்டு அவன் வருவான். நான் போயிட்டு கீழே படுப்பேன். அவன் தாண்டி போனால் எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஏசப்பாக்காக ஒரு பிரேயர் வாக் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெக்கப்படிக்கிறேன்னா அவன் என்ன பண்ணிருக்கிறான் லூஸ் மாதிரி. எல்லாம் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மைண்ட் வாய்ஸ் கேட்கறதுக்கு அதுக்கு மேலே ஒரு அபிஷேகம் மேலே இருக்குது. அந்த அபிஷேகம் இல்லைனாக்கா அந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வராது. நான் அப்படியெல்லாம் ரோட்ல காவடி எடுக்கும்போது யாரோ குடிக்காரவன், தெருவில் குடிக்காரவனா இருப்பான், ரவுடியா இருப்பான். அவன் காவடி எடுக்கும்போது போய் போடா போய் காடு கீழே போடா அவங்க வீட்டில் சொல்லுவாங்க உனக்கு ஆசீர்வாதம் வருது, உனக்கு இதுவெல்லாம் போகுது. இன்ன வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டா என் தரித்திரம் என்னை விட்டு போயிருக்காது. இன்னும் ரோட்ல தான் நான் பட்டு இருந்திருப்பேன். ஆனா உங்கள் மத்தியில ஆண்டவர் நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு சூப்பரா ஒரு வருஷம் ஒரு மாதிரி பண்றீங்களே, நியாயமா இது? நான் உண்மையிலே சொல்றேன். இப்போ இத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நான் இங்க படுத்து நீங்க தாண்டி போனாலும் எனக்கு ஆசீர்வாதம். நான் ஒரு நேரத்தில் இதுவா இருக்கும் போது படுத்து காவடி தாண்டிட்டு போவாங்க. என்னை தாண்டி போக
will sharing 5 minutes for greetings about Christmas. Please come, sir. We go to honor. So, yeah, we go to honor 1 minute. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரப்படுவதாக. ஐயா அவரை முதலாக சந்தித்த பொழுது அவருடைய காங்கிரஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாரு. அவர் என்னை ஜாப் பண்ணிட்டு கேட்பார், போகணுமா வேண்டாமான்னு சொல்லி. அவங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மேஜரில் பில்டிங் ப்ராஜெக்டில் ஓனரு பெரிய பெரிய காரியம் செய்து வருகிறார். அதை சந்தித்த பெண்கள் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாதொரு கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி கேட்டுட்டு ஜாம் அன்னைக்கு சொன்ன பின்னாடி தான் செய்யவே சொல்லுவார். உடனே மைக்கிங் மேன் இல்லையா? திங்க் அபவுட் தட். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், மக்கள் பிள்ளைங்க குடும்பத்தை சந்தித்தேன், அவங்களுடைய டேடியுடைய நாளில். இன்னைக்கு அவர்கள் மற்ற காரியங்களில் பெரியவங்க இருந்தாலும் கூட கடவுளை கேட்டுட்டு தான், ஏசப்பா கேட்டுட்டு தான் இறக்குவார். அது மாத்திரமல்ல, ப்ராஜெக்ட் விஷயத்தில் அநேக காரியங்களை உதவி செய்கிறதான நல்ல ஒரு நபராக இருக்கிறார். ஜோல கைகளை நம்ம தட்டுவோம். ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஸ்தாபனங்களில் சில ஊழியக்காரர்களுக்கோ உதவி செய்ய சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. பட் இட்ஸ் ஹிந்து மேன் பட் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தபடினாலும் வந்தபடினாலும் கிறிஸ்துவ பயந்தபடினாலும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தாராளமாக உதவியாக செய்து கொண்டு வருகிறார். எதிர்வரத்தை கூட டைலிவிஷனை கொடுத்துக்கிறாரு, செய்தி கூட இந்த செய்தியை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தொடர்ந்து நம்ம இவருக்கான ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சார் வந்து கிரேட் சார் வந்து இன்னும் அவர் சால்வேஷனுக்குள்ளே வரல. அவர் இன்னும் பேங்கில் இதாக்குறாரு. அவங்களுடைய நம்ம பாசு கூட நம்மளுடைய காரில் எல்லாம் வசனம் போட மாட்டோம். இவர் ஹூ ஐ ஆம் ஹூ அப்படி நானே என்ன சொல்றது, ஐ ஆம் வெரி காயம். அந்த வசனத்தை சார் வந்து அந்த இதில் போட்டு வச்சிருக்கிறார் காரில். அவர் ரசிக்கப்படல, ஆனால் நம்ம கார்களுக்கு வைக்கிறதுக்கு வசனத்தை போடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். நம்ம அதனால தட்டி அதுக்காக ஆண்டவரை ಇಲ್ಲಿ ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ ಅನ್ಕೋತೀನಿ ನಾನು. ಕನ್ನಡಿಗರು ಸರ್ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂಥ ಎಲ್ಲ ಗಣ್ಯರಿಗೂ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಬಯಸ್ತೀನಿ. ನಾನು ಡ್ಯಾನಿಯಲ್ ಕಷ್ಟ ಹೇಳಿದಾಗೆ ಅಂತ ಅದೆಲ್ಲ ಅವ್ರು ಸಾಧನೆ ಮಾಡಿಲ್ಲ. ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆದರೂ ಕೂಡ ಡ್ಯಾನಿಯಲ್ ಫಾಸ್ಟ್ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ಅಭಿಮಾನಕ್ಕೋಸ್ಕರ ಅಷ್ಟೊಂದು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಒಂದು ನಾನು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿದ್ದೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಮಾನವೀಯತೆ ನಾನು ಎಲ್ಲೂ ಕಂಡಿಲ್ಲ. ಶಾಂತಿ ಪ್ರಿಯರು, ಶಾಂತಿ ಪ್ರಿಯರು. ನಾನು ನೋಡಿದಂಗೆ ಎಲ್ಲೂ ಗಲಾಟೆ ಮಾಡಲ್ಲ. ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಆದರೂ ನೀವು ಸಹಿಸ್ಕೊಡ್ತೀರ. ಎಲ್ಲೋದ್ರೂ ಅಷ್ಟೇ. ಲಾಸ್ಟ್ 5 years ಬ್ಯಾಕ್ ಡೆಲ್ಲಿನಲ್ಲಿ ಚರ್ಚ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಯಿತು, ಈಗಲೂ ಅಟ್ಯಾಕ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಮಣಿಪುರಲ್ಲಿ ಗಲಾಟೆ ಆಯಿತು, ಎಲ್ಲ ಗಲಾಟೆ ಆಗ್ತಾ ಇದ್ರೂ ನೀವು ಸಹಿಸ್ಕೊಡ್ತೀರ. ಶಾಂತಿ ಪ್ರಿಯರು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮಗೆ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಜೀಸಸ್ ನಿಮಗೆ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಉದ್ವೇಗ ಕೊಳ್ಳಾಕ್ಬಿಡ್ತೀವಿ. ನನಗೆ ಏನಾದ್ರು ಬೈದ್ರೆ, ಕೆಟ್ಟ ಮಾತು ಬೈದ್ರೆ ನಾವು ವಾಪಸ್ ಮಾತಾಡ್ತೀವಿ. ನೀವು ಹಾಗಲ್ಲ.
ನೀವು ತರ್ಕೋತೀರಾ? ಯಾಕೆಂದರೆ ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ಶಕ್ತಿ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಬರುವಂಥದ್ದಲ್ಲ. ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ ಅದು ಒಂದು ಶಕ್ತಿ. ಇನ್ನೊಂದು ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬಯಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿನಲ್ಲಿ ಎಜುಕೇಷನ್ಗೆ ಒಂದು ಭಾಳ ಎಜುಕೇಷನ್ನು ಮತ್ತು ಹೆಲ್ತ್ ಕೇರ್ ಕಡೆ ಭಾಳ ಗಮನ ಕೊಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ಅವ್ರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಗೊತ್ತು ಯಾರು ಎಜುಕೇಟ್ ಆಗ್ತಾರೆ ಅವ್ರು ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗ್ತಾರೆ ಅಂತ. ಯಾರು ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ ಹೆಲ್ತಲ್ಲಿ ಅವರು ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ, ಸದೃಢವಾಗಿ ದೇಶ ಕಟ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಆ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಸು ಮತ್ತು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇರುವಷ್ಟು ಎಲ್ಲೂ ನಾನು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದೂ ಕಂಡಿಲ್ಲ. ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಿಟ್ಟು. ಅದಕ್ಕೆ ನಾನು ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿಗೆ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಮಿಷನರಿಗೆ ನಾವು ಭಾರತೀಯರಾಗಿ ಚಿರುನಡಿಗಳಾಗಿರ್ಬೇಕು. ಇಂಗ್ಲೀಷ್ ಬಂದಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿ ಇಲ್ಲ. ಇಂಗ್ಲೀಷು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಂದರೆ ನಾವು ಇವತ್ತು ಸಾಫ್ಟ್ವೇರಲ್ಲೂ ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ನಾವು ವರ್ಲ್ಡಲ್ಲಿ ಕಾಂಪೀಟ್ ಮಾಡಬೇಕು ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ನಾವೇನಿದ್ದೀವಿ, ನಮ್ಮ ಇಂಡಿಯಾ ಏನಿದೆ, ನಾವು ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಏನಿದ್ದೀವಿ, ಇವತ್ತು ನಾವೆಷ್ಟೋ ಮುಂದುವರೆದಿರ್ಬೋದು. ಇವತ್ತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ನಂಬರ್ 1 ಇಂಡಿಯಾ ಇಡೀ ಇಂಡಿಯಾಗೆ ನೋಡಿ, ಇಡೀ ವರ್ಲ್ಡ್ಗೆ 4th ಪೊಸಿಷನ್ ಇದೆ ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಆ್ಯಂಡ್ ಟೆಕ್ನಾಲಜಿ. ಯಾಕೆ ಅಂತಂದರೆ ನಮಗಿರುವಂಥ ಇಂಗ್ಲೀಷ್ ನಾಲೆಡ್ಜು ಯಾರಿಂದ ಬಂದಿದ್ದು? ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸಿಂದ ಬಂದಿತ್ತು, ಹಾಗೂ ಇಂಗ್ಲೀಷ್ ಅವರಿಂದ ಬಂದಿತ್ತು. ಅದನ್ನ ಡಿನೇ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ನಾನು ಅವ್ರು ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ನಾವು ಅದು ಗ್ರೇಟ್ಫುಲ್ ಆಗಿರೋದು ಕಲಿಬೇಕು. ಯಾಕೆಂತಂದರೆ ಗ್ರೇಟ್ಫುಲ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತಂದರೆ ನಾವು ಮಾನವೀಯತೆ ಆಗೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ನಾವು ಏನು ತೊಗೊಂಡಿದ್ದೀವಿ ಅದಕ್ಕೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಬೇಕು. ನೀವೇ ಹೇಳ್ತಿರ್ತೀವಿ ಯಾವಾಗಲೇ ಥ್ಯಾಂಕ್ ದ ಲಾರ್ಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರ. ನಿಜವಾಗ್ಲೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಅನ್ನೋದು ಬಿಲ್ಡಪ್ ಆಗೋದು. ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಬಿಲ್ಡಪ್ ಆದಾಗ ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ಶಕ್ತಿ ಬರುತ್ತೆ ಮಾತಾಡೋದು, ನಾವು ಮಾಡಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ. ನನಗೆ ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಮೊದಲಿನ ಮೊದಲು ಒಲವು ಜಾಸ್ತಿ. ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಫಸ್ಟು ನಮ್ಮ ತಂದೆ ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಕಾರ್ಮೆಂಟ್ ಕಾನ್ವೆಂಟ್ ಅಂತ ಅಲ್ಲಿ ನಾನು ಫಸ್ಟು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೆ ಸ್ಕೂಲಿಗೆ. ಅವಾಗ ಪ್ರತಿ ಫ್ರೈಡೇ ನನಗೆ ಚರ್ಚ್ ಕಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು ಟೀಚರ್ಸ್ಗಳೆಲ್ಲ, ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ಆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದಾಗ ಏನೋ ಒಂಥರ ನಮ್ಮ ಖುಷಿ, ಏನೋ ಒಂಥರ ಆನಂದ. ಆಗ ನಮ್ಮ ತಂದೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ನಾನು ಹಿಂದೂ ದೇವರುಗಳನ್ನ ಬೇರೆ ಯಾಕೆ ನೋಡೋಲ್ಲ, ಈ ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸೈಲೆಂಟ್ ಇರುತ್ತಲ್ಲಪ್ಪ, ಟೆಂಪಲ್ಗಳಲ್ಲಿ ಯಾಕೆ ಅಷ್ಟೊಂದು ಗಲಾಟೆ ಇರುತ್ತೆ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಸೈಲೆಂಟಾಗೇ ಇರ್ತಾರೆ, ಸೈಲೆಂಟಾಗಿ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ದೇವ್ರನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾರೆ. ಆ ಸೈಲೆಂಟಲ್ಲೇ ಅವರು ಶಕ್ತಿವಂತರಾಗ್ತಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಗಲಾಟೆ ಮಾಡ್ಕೊತೀವಿ, ಗಲಾಟೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವರಿಗೆ ನಾವು ಒಬ್ಬರಿಗೆ 4 ನಮ್ಮ ಹಿಂದೂಗಳಲ್ಲಿ 23 ಜಾತಿಗಳಿವೆ. ಆ ಜಾತಿ ಅಂತ ಹೊಡ್ಕೊಳ್ತೀವಿ, ಹೊಡೆದಾಡ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಹೇಳೋದಕ್ಕೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ಎಷ್ಟು ಜಾತಿಗಳಿದೆ ಹಿಂದೂಗಳಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅವಾಗಿಂದ ನಮಗೆ ಎಲ್ಲ ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ಒಲವು ಜಾಸ್ತಿ. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇದೆ. ಏನೇ ಆದರೂ ನೀವು ಒಂದಾಗಿ ಬೀಳ್ತೀರಾ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ನಾನು ಹೇಳ್ಬಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ರಿಲಯನ್ಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೆ. ನಾನು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ, ಅದು ಮೊದಲೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದೀನಿ, ಡ್ಯಾನಿಯಲ್ ಫಾಸ್ಟಿಗೂ ಗೊತ್ತು. ಆಗ ಆಪ್ಟಿಕಲ್ ಫೈಬರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿದೆ. ಸ್ವಲ್ಪ ನನ್ನ ವಾಯ್ಸ್ ಸರಿಯಾಗಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಒಂದು 2 ಡೇಸಿಂದ ನನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ವಾಯ್ಸಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಲೋ ವಾಯ್ಸಲ್ಲಿ. ಆಗೇನಾಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಆಪ್ಟಿಕಲ್ ಫೈಬರ್ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಟ್ರೆಂಚಿಂಗ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ BSNL ಫೈಬರ್ ಇತ್ತು. ಯಾವಾಗ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಒಂದು 20-25 ಇಯರ್ಸ್ ಬ್ಯಾಕ್, 20 ಇಯರ್ಸ್ ಬ್ಯಾಕ್, 2004 ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ. ಆಗ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ವಿ, ನಮ್ಮ ಟೀಮು ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ನಾನು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಹೆಡ್ ಆಗಿದ್ದೆ. BSNL ಫೈಬರ್ ಕಟ್ ಮಾಡಿದಾಗ ಅವರು ನಮಗೆ BSNL ಚೀಫ್ ಇಂಜಿನಿಯರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು, ನಿಮಗೆ 5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಫೈನ್ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ BSNL ಫೈಬರ್ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅವರು ಅಂದ್ಬಿಟ್ಟು ನನಗೆ CEO ಆಫ್ ರಿಲಯನ್ಸ್ ಅವಾಗ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು 5 ಲಕ್ಷ ಕಟ್ಟಬೇಕಾಗ್ತದೆ ನಾನು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನನ್ನ ಕಡೆ ಇದ್ದಿದ್ದು 10 ಜನ. ನಾವೆಲ್ಲ ಅಂದ್ಕೊಂಡು 50 ಸಾವಿರ ಹಾಕ್ಬಿಟ್ಟು BSNL ಫೈನ್ ಕಟ್ಬೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಬಟ್ 50 ಸಾವಿರ ಬೇರೆಯವ್ರು ಯಾರು ಒಪ್ಪಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ನಮಗಿಂತ ಜೂನಿಯರ್, ನಮ್ಮ ಸಂಬಳ ಬಂದಿದ್ದ 50-60 ಸಾವಿರ, 1 ತಿಂಗಳು ಸಂಬಳ. ನಮ್ಮ ತಿಂಗಳು ತಮ್ಮ ಸಂಬಳ ಹೆಂಗೆ ಕೊಡೋದು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದೆ. ಬೇರೆ ಯಾರು ಒಪ್ಪಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾನೇನು ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತುಂಬ ಬೇಜಾರಾಯಿತು, ಕೆಲಸ ಕಳ್ಕೊತೀನೋ ಅಥವಾ 5 ಲಕ್ಷ ನಾನೆಲ್ಲಿ ಕಟ್ಟಬೇಕಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ನಾನು ಅವಾಗ ಇದರಲ್ಲಿ ವಿವೇಕ್ ನಗರಲ್ಲಿ ಒಂದು ಚರ್ಚ್ ಇದೆ, ಲೈಕ್ 26 ಚರ್ಚು.
ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಏಬ್ರಹಾಮ್ ಅಂಕಲ್ ಅಂತ ಒಬ್ಬರು ಪರಿಚಯ ಆದರು. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು, ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಆ್ಯಪ್ಕೋ ಕಂಪ್ನಿ ಓನರ್ ಅವರು. ಯಾಕಪ್ಪ ಹೀಗೆ ದುಃಖದಲ್ಲಿದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಅದು ನಾನು ಹೇಳಿದೆ, ಹಿಂಗಾಯಿತು ಅಂಕಲ್ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಸರಿ, ನನಗೆ ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಒಬ್ಬರು ಗೊತ್ತಿದ್ದಾರೆ BSNL, ಅವ್ರನ್ನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವ್ರ ಹೆಸರು ರಂಗನಾಥನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ನಾನು ಕೇಳಿದೆ, ನಿನ್ನಾಗಿದೆ ಸರ್ ಅಂತ ಹೇಳಿ. ಆಯ್ತು, ನೀನು ಎಷ್ಟು ಕಟ್ತೀಯಪ್ಪ, ಎಷ್ಟಪ್ಪ, ನೀನು ಅಬ್ರಾಹಂ ಅಂಕಲಿಂದ ಬಂದಿದ್ಯಾ, ನಿನಗೆ ಒಂದು ಡಿಸ್ಕೌಂಟ್ ಕೊಡೋದೇ ಒಂದು ಕಡಿಮೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ, ಎಷ್ಟು ಕಟ್ಟಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾನೊಂದು 50,000 ಕಟ್ಬೋದು, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ತಿಂಗಳು ಸ್ಯಾಲರಿ ತೊಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. 50,000 ಇಲ್ಲ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ 5 ಲಕ್ಷ ಅಂದರೆ ನೀ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು 2 ಲಕ್ಷ ಕೊಡಪ್ಪ ಅಂತಂದರು. ಅದಕ್ಕೆ ಅಬ್ರಾಹಂ ಅಂಕಲ್ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಅಷ್ಟು ಅರೇಂಜ್ ಮಾಡು, ನಾನು ಸ್ವಲ್ಪ ಅರೇಂಜ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. ನಾನು ಹೇಳಿದೆ, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಗ್ಯಾರೇಜ್ ಕೊಡೋಣ, ನನ್ನ ಕೈಲಿ ಆದರೆ ಕೊಡ್ತೀನಿ, ಇಲ್ಲ ಅಂತಂದರೆ ಬೇಡ, ಕೆಲಸ ಬಿಟ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. ಆಮೇಲಿಂದ ಒಂದು ಫೈನ್ ಡೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಂಗನಾಥನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 50,000 ರೂಪಾಯಿ 2 ಲಕ್ಷ ತೊಗೊಂಬಂದು ಹೋಗಿ ಮೀಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಅವ್ರ ಕ್ಯಾಬಿನ್ಗೆ ಹೋದೆ. ಎಲ್ಲಿ ತೊಗೊಂಬಂದಿದ್ಯಾ ದುಡ್ಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇಲ್ಲ, ನನ್ನ ಹತ್ರ 50,000 ಇದೆ ಸರ್, ಕೊಡ್ತೀನಿ, ನೀವು ತೊಗೊಂಡ್ರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ಸರಿನಪ್ಪ, ಹೋಗು ನೀನು, ನಾನು ಆಮೇಲಿಂದ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಮೇಲಿಂದ ಅದೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದೇನು ಮಾಡೋಣ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆ 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಜಮಾ ಆಗ್ಬಿಟ್ಟಿತ್ತು ಅವ್ರಿಗೆ, ಅವ್ರ ಅಕೌಂಟ್ಗೆ. ಹೆಂಗೆ ಜಮಾ ಆಯಿತು ಅಂತ ನನಗೆ ನಮ್ಮ ಜಾಯ್ ರಾಜನ್ ಅಂತ ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿದ್ರು. ಕಂಗ್ರ್ಯಾಚುಲೇಷನ್ ಮ್ಯಾಮ್, ಥಿಂಕ್ ಇಸ್ ಯು ಹ್ಯಾವ್ ಸಾಲ್ವ್ ಯುವರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಹೌ ಸರ್, ಹೌ ಇಟ್ ಪಾಸಿಬಲ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. I think some from Christian association, they have funded for you. Abraham uncle got funded for you from the Christian association. And he told that Kiran told me that he will not take any money from me, so I have funded through the association, from my association, and I have told him it will be taken as a loan and he is going to give me back ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಯಿತು ಅಂಕಲ್, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 2 ಲಕ್ಷ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ರು. ನಾನು ಆ ಲೋನ್ನ 4 ಇನ್ಸ್ಟಾಲ್ಮೆಂಟಲ್ಲಿ ನಾನು ತೀರಿಸಿದೆ. ಅದು ನನ್ನ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಮಾಡಿರೋ ಸಹಾಯಗಳು. ಇದೊಂದೆಲ್ಲ ಒಂದು 2-3 ಘಟನೆಗಳೆಲ್ಲ ಆಗಿದೆ. ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಒಂದು ಎಲ್ಲ ಫುಲ್ಲು ನನ್ನದೇ ಆಗೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಆದರೂ ಕೂಡ ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ನಲ್ಲಿ ಓದಿರೋದ್ರಿಂದ, ಅದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಮಿಷನರೀಸಿಂದ ಹೆಲ್ಪ್ ಪಡೆದಿರೋದ್ರಿಂದ, ನನ್ನ ಪಾರ್ಟ್ನರು ಕೂಡ ನನ್ನ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, ಬಿಸ್ನೆಸ್ ಪಾರ್ಟ್ನರು ಕೂಡ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ನೇ ಇರೋದ್ರಿಂದ ನನಗೆ ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿ ಅಂತಂದರೆ ಎಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ನನಗೆ ಕನೆಕ್ಷನ್ ಇದೆ ಇರುತ್ತೆ ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿ ಬಗ್ಗೆ. ಐ ಆಮ್ ಆಲ್ವೇಸ್ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್ ಟು ಯುವರ್ ಕಮ್ಯುನಿಟಿ ಆ್ಯಂಡ್ ದ ಸರ್ವಿಸ್ ವಾಟ್ ಯು ಡೂ ಫಾರ್ ದ ಮ್ಯಾನ್ಕೈಂಡ್. ಸೊ ಇದೇ ಥರ ಸರ್ವಿಸ್ನ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ನೀವು ಮುಂದುವರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ. ಯಾಕೆ ಅಂತಂದರೆ ನಿಮ್ಮ ಸರ್ವಿಸ್ ಥರ ಇಲ್ಲಿ ಯಾರು ಕೊಡೋಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. ಆ ಹ್ಯುಮ್ಯಾನಿಟಿ ಇದೆಯಲ್ಲ ನಿಮ್ಮದ್ರಲ್ಲಿ, ಕೊಡ್ತಾರೆ, ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತಾರೆ, ಏನೋ ಒಂದು ಇಂಟೆನ್ಷನ್ ಇಟ್ಕೊಂಡು ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಇಂಟೆನ್ಷನ್ ಇರಬಾರ್ದು ಬಿಹೈಂಡ್ ದಟ್ ಒನ್. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಯು ಶುಡ್ ಹ್ಯಾವ್ ಪ್ಯೂರ್ ಇಂಟೆನ್ಷನ್ ಆಫ್ ಸರ್ವಿಂಗ್ ದ ಪೀಪಲ್. ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ ಇಫ್ ಯು ಹ್ಯಾವ್ ಪ್ಯೂರ್ ಇಂಟೆನ್ಷನ್ ಆಫ್ ಸರ್ವಿಂಗ್ ದ ಪೀಪಲ್, ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಗಾಡ್ ವಿಲ್ ಹೆಲ್ಪ್ ಯು ಅಂತ ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಇಷ್ಟು ಹೇಳಿ ನಾನು ಮಾತನ್ನ ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸ್ತೀನಿ. ನನಗೆ ಕಲಿಸಿದಂತಹ ಮಾಸ್ಟರ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅವ್ರಿಗೂ, ಮಾಸ್ಟರ್ ಶೇಖರ್ ಪೌಲ್ ಅವ್ರಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯಾಗಿರ್ತೀನಿ. ಹಾಗೂ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹ್ಯಾಪಿ and Merry Christmas and wish you Happy New Year. Thank you very much. ಈ ಕಡೆ ತಗೊಂಡು ಬನ್ನಿ. ಸರಿ, ಅವರು ನಮ್ಮ ಸಾರ್ ಅವರು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, ಕಿರಣ್ ಸಾರು, ನೀವು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಯೂನಿಯನ್ ಆಗಿದ್ದೀರಾ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದೀರಾ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಎಲ್ಲ ದೇಶಗಳಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದೇನೆಂದರೆ ಬರೀ ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿಯೇ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದೀರಿ ಹೊರತು ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಇನ್ನೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಾವು புரியல, தமிழை சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் இங்கிலீஷ்ல தான் ஐக்கியமா இருக்கிறோமே தவிர ஆவில இன்னும் ஐக்கியமா ஆகல. நம்ம எல்லாம் அப்படி ஆவில ஐக்கியமா இருந்தாக்க என்னைக்கும் பெங்களூரு ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா வேர்ல்டு பூரா இங்கிலீஷ்ல எல்லா கிறிஸ்டியன்ஸும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஆனா ஸ்பிரிட்ல கம்யூனிகேஷன் இல்லை, சால்வேஷன்ல கம்யூனிகேஷன் இல்லை, ஏன்னா ஹோலினஸ்ல கம்யூனிகேஷன் இல்லை, லவ்ல கம்யூனிகேஷன் இல்லை. ஒன்லி இங்கிலீஷில் தான் நம்ம என்னவா இருக்கிறோம், கம்யூனிகேஷனாக இருக்கிறோம். ஆனால் இனி வருகிற நாட்களில் ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார், இங்கிலீஷில் எப்படி வேர்ல்டு பூரா கம்யூனிகேஷனாக இருக்கிறோமோ அப்படி பரிசுத்த ஆவியில் எல்லாம் கம்யூனிகேஷனாக இருக்கிறபடி கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி உற்சாகமா
ஒரு 2-3 வார்த்தை சொல்லிட்டு பிறகு நம்ம ஐயாக்கிட்ட அதுதான் இன்னைக்கு பேனரில் நீங்கள் 4 பேரை பார்த்தீங்க, 4 பேர் 5 பேரை பார்த்தீங்க. அதில் ஐயா கொஞ்சம் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிஷப் ஐயா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியத்துக்கு அவர் மிஸ் ஆகிட்டாரு. அப்புறமா விஜிபி செல்வராஜு அவர் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில், அப்புறமா எடிஷன் அவங்க ஒரு இதில். இன்றைக்கி நம்முடைய பிஷப் ஐயா தான் மெசேஜ் கொடுக்க போகிறாரு. யாரும் 3 மணி வரைக்கும் நாங்கள்லாம் நடத்துனதில்லை இது வரைக்கும். அதனால டைம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக் இதெல்லாம் வந்துட்டு சர்ச்சிலே அவ்வளோதான். 4 பேர் இருந்தாலும் ஆரம்பிச்சிருவேன், 40 பேர் இருந்தாலும் ஆரம்பிச்சிருவேன். கரெக்டாக 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால யாரும் எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, இன்னும் பேசினே இருக்கிறாரு, இன்னும் பிளட் போட்டுனே இருக்கிறாரு, லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லுவாங்க சார். அதெல்லாம் எல்லாம் தெரியும். அந்த பேக்ரவுண்டில் தானே நம்மளும் வந்துக்கிறோம். நம்ம மட்டும் நான் வாழ்ந்துட்டு இருந்தா குச்சி வந்துக்கிறேன். தேங்க்யூ பாய். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அற்புதமான ஒரு நேரம். அருமையான சேகர்ப்பா என் கூட ஒரு 20 வருஷமாக நல்ல நண்பனாக இருக்கிற சகோதரன். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்காயுசையும் ஊழியக்காரர்களுக்கு தரும்படி இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வருஷம் புது ஆசீர்வாதங்களை காணும்படி தேவன் நமக்கு பலன் தருவாராக. ஆவில ஒற்றுமையாயிருப்போம், ஆவில அனலாயிருப்போம். ஜெபிப்பதிலும் புது வருஷத்துல எல்லாம் நாம் மாதிரியா இருப்போமாக. ஒரு புது வருஷத்துல புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒற்றுமையாக வாழுவது. நேற்று கூட நல்ல ஒரு எங்க சபையில ஒரு எழுப்புதலுக்காக, அதாவது அழிவை குறித்தான் பேசுறாங்க எல்லாம். இனி வருகிற நாட்களிலே அறுவடை வருடமாய் 25 நமக்கு இருக்குமாக. 25வது வருஷம் அறுவடை வருஷமா இருக்குமாக. நம்ம இதுவரைக்கும் வைத்திருக்கிறோம். அறுவடை வருஷம் 25. God bless you. வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் நல்லா கரங்கத்தை இருந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்ட்டு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராதுன்ட்டு. நீங்கள் நல்லா கரங்களை தட்டப்பட்டு உங்கள் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். நீங்கள் யாரோ கிரிக்கெட்டில் இருக்கோ, இல்லை சச்சின் டெண்டுல்கருக்கோ ஒரு 6 ரன் அடிச்சிருக்கோ, 3 ரன் அடிச்சிருக்கோ, சிங்கிள் ரன் அடிச்சிருக்கோ, இல்லை எம்எல்ஏக்கோ கவுன்சிலருக்கோ, இல்லை சிஎம்க்கோ பிஎம்க்கோ கரங்க தட்டில் இவங்க எல்லாரும் உண்டாக்குற தேவாலயம். சொல்வார்கள். பிறகு நாம் மற்ற காரியங்களுக்கு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் என்னை நேசிக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வரீங்க. ஹல்லேலூயா. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಈ ಮಧ್ಯಾಹ್ನದ ಶುಭ ವಂದನೆಗಳು. ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ನಿಮ್ಮರಿಗೂ ಈ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಮತ್ತು ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು. ಬಂದಂಥ ಘನ ಸೇವಕರು, ಹಿರಿಯರು, ಕಿರಿಯರು ಮತ್ತು ಬಹಳವಾಗಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಶ್ರಮ ಪಟ್ಟಿದ್ದಂಥ ಶ್ರಮಶಾಲಿಗಳು ಇಲ್ಲಿದ್ದೀರಿ. ಆಮೇಲೆ ಕರ್ತನು ಶುಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಕರ್ತನ ವಾಕ್ಯವಿರುತ್ತದೆ. ಆತನ ಹುಡುಗರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನ ಸಮೀಪವಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರ ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೇನೆ, ಯಾರೆಲ್ಲ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾರೋ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವಂಥ ಯಾವ ಉಪದ್ರವೂ ನಿಮ್ಮ ಗೂಡಾರದ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಾರದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಕೇಳ್ತೀವಿ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸಂಭವಿಸುತ್ತದೆ, ನೀವು ಕೇಳ್ತೀರಾ ಅನುಭವಿಸ್ತೀರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ 2025 ಶುಭವಾಗಿರಲಿ. ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಇನ್ನೂ ಶ್ರಮ ಪಡೋಣ. ಇನ್ನೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು, ನಮ್ಮ ದೇಶವನ್ನು, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥವನ್ನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಬಂದಂಥ ಒಳ್ಳೆಯ ಅತಿಥಿ ಒಂದು ಹೇಳಿದ್ರು, ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇದೆ. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟೋದ್ರಲ್ಲಿ ಆ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಇರೋಣ. ನಾವು ಯಾರು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಹೆಸರು, ನಮ್ಮ ಫ್ರೇಮು, ನೇಮ್ಗಾಗಿಲ್ಲ. ಎಲ್ಲವೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಚ್ಚಿಸಲು ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರತಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಸೇವೆ, ನಿಮ್ಮ ಸಭೆ ಎಲ್ಲ ಪ್ರಾಂತವೂ ವಿಸ್ತೀರ್ಣಪಡಿಸಲಿ. ನಾವು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯುವವರಾಗಿದ್ದೇವೆ. ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವವರನ್ನ ಬಿಡಿಸಿ ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಸೇರಿಸೋಣ. ಆಮೇಲೆ ಕರ್ತನಿಗೆಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯ ಉಂಟಾಗಲಿ. ಆಮೇಲೆ
ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். இப்போது ஒரு சின்ன ஆனர் லீடர்ஸுங்களை மாத்திரம். ஏன்னா லீடர்களை நாம் கனப்படுத்த வேண்டியது இல்லைங்க. ஜாஸ்தி பேர் இல்லை, சின்ன ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். லீடர்ஸுங்களை நாங்கள் கொஞ்சம் ஆனர் பண்ணி வருவோம். முதலாவது நம்முடைய பத்மசிங் அவர்கள், அவர் ஃபெல்லோஷிப் லீடராக இருக்கிறாரு. என்ன டேவிட் அவர்கள் முன்னவர்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பாஸ்டர் பாபு தாமஸ் அவர்கள் முன்னவர்படி, பாஸ்டர் ஜான்சன் அவர்கள், பாஸ்டர் பெரியா ஸ்ரீபன் அவர்கள், பாஸ்டர் புண்ணியசீலன் அவர்கள், பாஸ்டர் இந்த சார்ல்ஸ் சோசியல் ஒர்க்கர் அவர்கள் முன்னவர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரையும் நான் பாஸ்டர் அருள் அவர்கள் முன்னவர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் அவர்கள், ஐயா வாங்க வாங்க வாங்க. பாஸ்டர் சூசனாதர், பிஷப் சூசனாதர் அவர்கள் முன்னவர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாம் வந்து ஆனர் பண்ண போகிற இந்த நேரத்தில் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் முன்னவர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் ஆனந்த், பாஸ்டர் ஆனந்த், பாஸ்டர் ஐசக் அவர்கள் முன்னவர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் என்னால் தங்கத்தில் எல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, சால்வை போட முடியல. ஒருவேளை ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கண்டிப்பாக தங்கத்தில் சால் போடுவேன். இந்த நேரத்தில் மியூசிக் போடுப்பா. ஐயோ, வெல்கம் மியூசிக் போடுங்க. நம்முடைய பிஷப்பையா காலையில் எல்லாருக்கும் சால் போட முடியாது. வேற யாரும் பிஷப் ஃபெல்லோஷிப் லீடர் இருந்தால் முன்னே வாங்க. ஃபெல்லோஷிப் நடத்துறவங்க பாஸ்டர் லூயிஸ் சாரம் டி மூலியமாக வந்திருக்கிற இவர் லூயிஸ் பிரதர் அவர்கள், பாஸ்டர் டானியல் அவர்கள் மறுபடியாக 2 பேரும் முன்னே மறுபடியாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வர கொண்டு
எல்லாம் ஏதோ நிற்போமா ஒரு நிமிஷம். இசப்பையா வந்து முன்னாடி இல்லைங்க. நம்மளுக்கு டானியல் சீனியர் பாஸ்டர் கிரேட் சார் சென்ட்ரலிக்கு வந்து நிற்பாடி ஒரு நிமிஷம். நம்ம கிரேட் சாரு, நம்ம டானியல் சாரு எல்லாம் ஒரு நிமிஷம் எடுத்து ஜெபிக்கலாமா? இத்தனை பெங்களூர்ல இவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், இது விட நிறைய இருக்கிறாங்க. இந்த இடத்துல வரவங்களுக்கு நாங்கள் ஆண்டர் பண்ணுகிற நேரத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியக்காரங்க எல்லாம் பெங்களூர் பட்டணத்தில் வல்லமையா பயன்படுத்தணும். எல்லாம் கரங்களை நீட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் கரங்களை நீட்டி ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சத்தமே வர மாட்டேங்குது. ஹalleluya ஹalleluya. இந்த பெங்களூர் பட்டணத்திலே வருகிற நாட்களில் இந்த 2025ல ஒரு பெரிய ரிவைவல் இந்த ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் நடத்தணும். எழுப்புதல் உண்டாக வேண்டும். எனக்கு ஊழியக்காரரை கனப்படுத்துறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவர் என்ன கனப்படுத்தியிருக்கிறார். என் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானான பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று. ஸோ உங்களை கனப்படுத்துகிறவர் நான் அல்ல, பிதாவாகிய தேவன் உங்களை கனப்படுத்தியிருக்கிறார். இந்த பரிசுத்த கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய பிஷப்பையா ஜெபிப்பார்கள் இந்த நேரத்தில். லெட்ஸ் ப்ரே. நாம் ஜெபிப்போம். வருஷத்துக்கு நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நீர் அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்லுவதற்கும் உடைய வார்த்தை உலகமெங்கும் எடுத்து செல்வதற்கும் இது அதிகாரத்தை கொடுத்து இந்த நாளிலே கர்த்தாவே அன்மையான ஒவ்வொரு ஊழியர்கள் இந்த இடத்திலே கால் வைத்தவர்கள் இந்த இடத்திலே கர்த்தாவே தகப்பனே சுவாமி ஆண்டவரே ஒரு கூடுதலாக கூடி ஜெபித்தவர்கள் வந்த அனைவரையும் ஊழியக்காரன் சொல்லும் பொழுது லீடர் சொல்லும் பொழுது தன் ஜீவனை கொடுக்கிறதான ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்க கிருபை செய்வீராக. நீ தலைவராக இருந்து ஜீவனை கொடுத்து உலகத்தை ரட்சிக்க வந்திரப்பா. அவனமாக உண்மை பின்பற்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் அந்த கேட்டை கொடுத்து அந்த குணத்தை கொடுத்து ஆண்டவரை தாண்ட மனைவியும் பிள்ளைகளுமாக மக்களாய் மருமக்களாய் பேர்களாய் குடும்பங்களாய் வம்சங்களாய் தலைமுறையாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தை ஆண்டவர் 1:11 சொல்லணுமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி பெருக சேவை என்று சொல்லியிருக்கிறப்பா. அவனமாக இந்த ஆண்டிலும் வரப்புகிற புத்தாண்டிலும் அவருடைய சபைகளிலும் எல்லைகளிலும் கொள்ளையான ஆத்துமாக்களை கொடுத்து உதவி செய்யும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நீங்க நினைச்சுக்காதீங்க நான் கூப்பிட்டு சால்ட் போட்டார் நான் போடல, பிதாவாகிய தேவன். இந்த நல்ல நாளில் கூட எல்லா ஊழியர்களையும் கனப்படுத்தின பாஸ்டர் சேகர் பார் அவர்களுக்கு நாம் ஒரு ஷாலை போட்டு நாம் கனப்படுத்தோம். இது எப்படி தெரியுமா மூட்டை கட்டி பாஸ்டர் கொஞ்சம் நட்புறமா இருக்குது. இப்போ மத்திய சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து அந்த நட்சத்திரத்தை கண்டு எல்லாரும் மிகுந்த சந்தோஷம் ಉಂಟಾಯಿತು. ஹalleluya. ಆ ನಕ್ಷತ್ರವನ್ನು ನೋಡಿ ಏನು ಉಂಟಾಯಿತು? ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತಂತೆ. ஹalleluya ஹalleluya. அந்த நட்சத்திரம் யாரு நினைக்கிறீங்க? அந்த நாட்களில் இயேசு பிறந்தபோது அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழி காட்டிச்சு. இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் யாரு? நீங்க தாங்க அந்த நட்சத்திரமே. இன்னைக்கு வழி காட்டுறது யாரு? ஒரு சவுண்ட் வருவானவா? You are the star. இன்னைக்கு நீங்க தான் அந்த ஸ்டார். அன்னைக்கு இயேசுக்கு
அப்பா ஐயா நீங்க தான் எனக்கு வழிகாட்டுன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ நீங்க தான் எங்களை ரட்சிப்புல நடத்தினீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த நட்சத்திரம் யாருன்னா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லாருமே தான். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து உங்க சபை மக்கள், உங்க தெரு மக்கள், உங்க ஏரியா மக்கள், சிட்டி மக்கள், ஸ்டேட் மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். நீங்கள் தான் அந்த ஸ்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, அவருடைய பாதத்தில் என்ன செய்தார்கள்? தூப வர்க்கத்தும் பொட்டியும் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க எங்க வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, உங்க சபையில மாத்திரம் ஸ்பெஷல் ஆஃபரிங் எல்லாம் வாங்க கிறிஸ்மஸ்க்கு சொல்றீங்க. ஃபெலோஷிப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் ஏன் கொடுக்க கூடாது? ஹல்லேலூயா. உங்க சபையில மாத்திரம் நீங்க விசேஷத்த காணிக்கை, ஸ்பெஷல் காணிக்கை, கிறிஸ்மஸ் காணிக்கை, நியூ இயர் ஸ்பெஷல் காணிக்கைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கொடுத்தாதான் அவங்க கொடுப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட பெற்றுக்கொள்ளாததுனால என்ன பண்றாங்கன்னாக்கா கொடுக்க முடியல. மனுஷர்கிட்ட கேட்கறதுனால நீங்க என்ன பண்றீங்க? அவங்க என்ன கொடுக்குறாங்க அதை கொடுக்குறீங்க. ஆண்டவர் கொடுத்தா என்ன பண்ண கூறிய பிச்சுக்கின்னு கொடுப்பாரு. கரவே தட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னேன், ஐசையா 60:17 படி இனி 2025 உங்க சபையில காணிக்கை கோல்டும் சில்வரும் எடுத்துட்டு வந்து போட ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராச்சும் பழைய நோட்டு, கிழிஞ்சு போன நோட்டு, காயின் போடுறது இப்போதான் இங்க கூட போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. மிச்சிகாரன் தான் வெளியே வந்துட்டு என்ன பண்றான்? ஏன்றி ₹7 நீ வேட்டுக்கொள்றி, ₹5 நீ வேட்டுக்கொள்றி அப்படின்னு திட்டிட்டு போறான் போட்டா. ஆனா தேவாதி தேவனுக்கு நம்ம எப்படி போடுறோம்? அந்த மாதிரி இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இனி நம்முடைய வாழ்க்கையில 2025 ஆண்டவர் வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 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 ஆமா, இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக ஒருத்தர் பேக்ல இருந்து எடுங்க, ஒருத்தர் ஃப்ரண்ட்ல இருந்து எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க கொடுக்காத யாரும் கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்தாதான் ஆண்டவர் கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் குணசீலன் வந்து காணிக்கைக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஜெபித்த பிறகு காணிக்கை எடுக்கப்படும். இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆஃபரிங்காக நீங்கள் செல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி கண்ணாடி நாம் நோக்கி பார்ப்போம். எடுத்து காணிக்கையாக எல்லா புழுதுறம் கன்சர்ன் கூட நடத்தி கொடுத்தார். கொடுக்கும்படியாக கூட பேசுகிற தாசரை பிஷப்பையா பயன்படுத்த நாங்கள் நோக்கி பார்ப்போம். மகா இருக்கவும் நீடி சாந்தம் மிகுந்திருக்கும் தயவுள்ள பகவதி பிதாவை நாங்கள் சோதிக்கிறோம். இதோ ஊழியக்காரர்கள் ஒருமைக்கு வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்குது என்று பசுத்த தேவன் அங்கே அமைதியாக இருக்க ஒட்டாதபடி எங்கள் மதிலே நீ வந்திருக்கிறேன் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயாவுக்கு நன்றி. இப்பொழுது கூட எங்கள் மதிலே நீங்கள் இருக்கிறீங்க. 2-3 பேர் மதியம் எங்கே இருக்கிறாங்க இருப்பேன்னு சொன்னவர் இப்பொழுதுக்கு தாவே 100க்கு அதிகமான ஊழியக்காரர்கள் குடிக்க வேலையில் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியாளர் மதியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரேயர் மிஷன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. பெங்களூருடைய பாஸ்டர்களை ஒன்று திரட்டி இப்படியாக ஜெபிக்க மாதோறும் இந்த உற்சாகத்தின் ஆவியாக நீ கட்டளையிட்டு அதுக்காக சோத்ரா. இந்த பிஷப் பாருங்களும் பாஸ்டர் சேகர் பாலும் சேர்ந்து இங்கு நடத்துகிற இந்த கர்த்தாவை போதகர் ஐக்கியத்தை ஆசிரியப்பீராக. இப்போ எடுக்கிறதான காணிக்கை ஆசிரியர் கொடுக்கிறவன் தாராளமாய் கொடுத்து கர்த்தர் நாமத்தை கனப்படுத்த திருவச்சம் தேவ செய்தி உடைய ஊழியக்காரன் ஹல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தலைமை ஊழியக்காரர் பிஷப் அவர்கள் மூலமாக இப்படி செய்தி கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு அது பிரேசமாய் காணப்பட கர்த்தர் திருவச்சை கர்த்தர் நாமத்தை மகிமைக்காக ஒரு அற்புதமாக அதை பிராக்டிஸ் பண்ணி கடந்த மாநில இந்த மாநில பிள்ளைகளுக்காக சேமிக்கிறோம். இது முகாந்திரமாக சபை ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படியாக கர்த்தருக்கு பிரகாசிக்கப்படியாக சேமிக்கிறோம். ஆண்டுகிறேன் ஊழியக்காரை கணப்படுற ஒரு வாஞ்சி தாகத்தையும் பாஸ்டர் சேகர்பால் உள்ளத்திலே கொடுத்திருக்க நன்றி சார். எங்கள் கொடுத்து தயவு பாராட்டுகிற அவனுடைய ஊழியக்காரர் எபின் ஐயா டானியல் ஐயாவிலே ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவைகளாக சந்திக்க போதுமான கனம் மகிமை சேர்த்துக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் பிதாவே. சின்ன வயசுல எங்க வீட்டுல எல்லாம் இந்த புடுபுடுக்காரன் நல்ல காலம் பொறுத்துச்சு, நல்ல காலம் பொறுத்துச்சு. ஒரு நாள் ஆண்டவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. ஜெக்கம்மா சொல்ற நல்ல காலம் பொறுத்துச்சு, நல்ல காலம் பொறுத்துச்சு. ஒரு நாள் ஏசப்பா நீங்க சொன்ன வாழ்க்கையில நல்ல காலம் பொறுக்காதா, என் வாழ்க்கையை நீங்க நல்ல காலமா மாத்திட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல காலம் பொறுத்துச்சு, நல்ல காலம் பொறுத்துச்சு. இயேசு வந்த வீட்டில நல்ல காலம் பொறுத்துச்சு.
ஆண்டுடைய வார்த்தைக்காக இந்த நேரத்தில் மாஸ்டர் ஆனந்த் இல்லையா வாங்க ஐயா இப்போ நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். நம்முடைய பிஷப் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்துமஸ் செய்தி கொண்டு வருவார்கள். அது முடித்த பிறகு நாம் ஆசிஷெல்லாம் நடத்தபடி நடத்துவோம். கத்திரிக்கு ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ. ಆಕಾಶ ಭೂಮಿಗಳವರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ. ಇಗೋ ದೇವರೇ, ಮುಂಜಾನೆಯಿಂದ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದೆ. ಮುಂದಿರುವಂಥ ಭಾಗಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಸಂದೇಶದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡು. ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸು. ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು ಸ್ತುತಿಯು ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ ತಂದೆ. Hallelujah.